இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு என்ன தெரியுமா? 5 அண்ணன் தம்பி இருக்கிறான்னா இந்த 5 வரும் ஒரே மாதிரியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க? கிடையாது. ஒருத்தர் சாதாரண வேலை பார்ப்பான், ஒருத்தர் அரசாங்க வேலை பார்ப்பான். ஆனா குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பணமும் எங்க போகும்? மொத்த கல்லாவே இருக்கும். முடிவு பண்றது யாரு முடிவு பண்ணுவா? மனைவிக்கு பிறந்த நாள் வச்சுக்கோங்க, ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கணும்னா யாரு முடிவு பண்ணுவா? எல்லாம் அங்க இருந்து ஆர்டர் வரணும். வேலை ஆர்டர் வந்தா தான் நடக்கும். மாமியார்ட்ட கேட்டு நீங்க ஆர்டரை வாங்கிருக்க பார்ப்போம். அன்னைக்கு காவல்துறை நண்பருக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, உங்க மாமியாருக்கு மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி சொல்லிச்சு, பாசம் ஒன்றும் இல்லை, போட்ட சண்டை பாதியில நிற்குது. அது அடி வாங்க முடியாம ஓடி இருக்கு. ஓட ஓட விரட்டி விரட்டி அடி. கூட்டு குடும்பத்துல இப்படித்தான் இருக்கு. என்னைக்கு நிம்மதி? எனக்கு ஒரு மாமியாருக்கு சுகம் இல்லைன்னு மருமக ஆட்டோவெல்லாம் கூட்டு போனான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், உங்க மாமியார் பொழைச்சுக்கிட்டாங்கம்மா, இன்னும் 5 நிமிஷம் லேட்டாவில் கூட அந்த அம்மா போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா சொல்லுது, சொன்னேன் ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னேன், மெதுவா போ மெதுவா போ மெதுவா போன்னேன். இந்த பாவி கேட்டானா, ஆண்டவன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காமதான் இருப்பான்னாச்சி மாமியாரை தீக்கிறதுக்கு. இதெல்லாம் அங்கதான் நடக்கும். மொத்த பிரச்சனையும் அங்கதான் இருக்கு. கல்யாண நாள் அதனால இருக்காது. பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு கூட்டு குடும்பத்துல. நீங்க தெரிஞ்சுக்கங்க, கூட்டு குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. முடிவுகள் நம்ம எடுக்கிறது ரொம்ப ஞாபகத்தை வச்சுக்கங்க. தனி குடித்தனத்துல அவர் சொன்னது மாதிரி நம்ம முடிவுகள் எல்லாம் நம்ம இப்படிலாம் எடுக்க முடியாது. ரொம்ப தாமதமாகும். மேல 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 அனுப்பணும். மூத்தவர்கிட்ட அண்ணன் ஓகே பண்ணியாச்சா? ரெண்டாவது அண்ணன், 3வது அண்ணன், 4வது அண்ணன், அப்புறம் அப்பா முடிஞ்சிடும். உண்மைதானம்மா? யாருக்காவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை தானே வரும். ஆனா இங்க அப்படி இல்லைங்க. சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, நம்ம சம்பாத்தியம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா, சாதிக்கணும் அப்படின்னு ஒண்ணு, சம்பாத்தியம் பண்ணு ஒண்ணு. இந்த தனி குடித்தனம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொருளாதார ரீதியா எப்படி முன்னேற முடியும் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு சொன்னார்ல, அதாவது 5 அண்ணன் தம்பி ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லதா, 5 அண்ணன் தம்பியும் ஆளுக்கு ஒரு வீட்டுல இருக்கிறது நல்லதா? வீடு போடுறோமா இல்லையா? நமக்கேணி ஒரு குடும்பம், நமக்கேணி ஒரு மனைவி மக்கள், நமக்கேணி ஒரு வாழ்க்கை, நமக்கேணி ஒரு வீடு, நமக்கேணி ஒரு சொத்து, நம்ம பிள்ளைக்கு தனி படிப்பு, நம்ம பிள்ளைக்கு ஒரு காரு, நம்ம பிள்ளை இந்த இடத்துல படிக்கிறான், அத்தனை தேவையும் நாம முடிவு பண்ண முடியும். இதனால என்ன தெரியுமா லாபம்? தனி குடித்தனல இதனால என்ன லாபம் அப்படின்னா, நம்ம பிள்ளைக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் அடுத்த மாசம் கட்டணும்னு வச்சுக்கோங்க. போன மாசமே நம்ம உழைக்க ஆரம்பிப்போம். ஏன்? போன வருஷமே நம்ம உழைக்க ஆரம்பிப்போம். நம்ம பிள்ளைக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பொறுப்பு எதுல வரும் அப்படின்னா தனி குடித்தனத்துல வரும். என்ன பிரச்சனை உனக்கு? விசில் விட்டு விட்டு பார்க்கணும். சரி, இப்போ அந்த கையை நீங்க எங்க துடைப்பா? கைக்குள்ள போட்டாலடா எங்க துடைப்பா? பக்கத்துல ஒண்ணு துடைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். உண்மைதானே? ஒரு காலத்துல 15 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருக்கும். அந்த 10 பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு மற்றவங்க என்ன கஷ்டப்பட்டுருப்போமோ அதே கஷ்டத்தை இன்னைக்கு ஒரு பிள்ளைய வளர்க்கறதுல பண்றோம். அவ்வளவுதானம்மா? ஒரு இட்லி கொடுக்கறதுக்கு மேலேஜ் முதிர்ச்சிக்கலாம் சுத்தி வரணும். ஆனா பாரு, பூச்சாண்டியில பிடிச்சி கொடுத்துருவேன், பூச்சாண்டியில பிடிச்சி கொடுத்துருவேன், பூச்சாண்டியில பிடிச்சி கொடுத்துருவேன். சில வீடுகளில் மாமியாருக்கு போட்டவ காட்டி காட்டி பூச்சாண்டி பூச்சாண்டி பூச்சாண்டின்னு சொல்லி இட்லி கொடுத்து, எப்பா என்ன வருத்த. அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் வீட்டுல கூரை மேல ஏறுன்னுட்டு அம்மாட்ட சொல்றான், 10 ரூபா தாரியா இல்லை வீட்டை சீவை கேட்டாங்க. என்னப்பா பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னா, அந்தப்பா சொல்லுது, இவன் பரவாயில்லப்பா, இதுக்கு மூத்தம் ஒருவன் இருக்காம தீய வச்சுட்டா துட்டே காப்பாச்சு. எப்படி வாழ்ந்துருக்கு பாருங்க பிள்ளைங்க. பழைய காலத்து மாதிரிலாம் இல்லை அப்போ. ஆனால் தனி குடித்தனத்தில் அப்படி இல்லை. கூட்டு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும். தனி குடித்தனத்தில் நிம்மதியான வாழ்க்கை, எனக்கு நான் உங்களுக்கு நீ அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கை. தனி குடித்தனம் தான். தனி குடித்தனம் நல்ல ஜட்ஜ்மென்ட். இப்ப போறோட காப்பிங்களா ஐயா முடியல ஜட்ஜ்மென்ட். தீர்ப்புல தீய வையனிட்டு போறாங்க. பெரிய சூப்பர் தனி கொடுத்தறன்னு சொன்னானே அவளோ போய் ஜட்ஜி. தீர்ப்பு அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல தீர்ப்பு கிடைக்கும். முதல்ல குடும்பம்னா என்னது? குடும்பம்னா என்னது ஒண்ணு கேட்டுக்குங்க. அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா, இப்ப ஜோ பைடன், அதுக்கு முன்ன ஒபாமா இருந்தார்ல, இந்த ஒபாமாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சின்ன வயசுல அவரு ஜனாதிபதி ஆகிட்டாரு. உங்க வாழ்க்கையில
நீங்க இவ்வளவு சாதுரியமா சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்ன எது காரணம்? உங்களுக்கு எது இந்த ஆற்றலை கொடுத்தது, எது இந்த அறிவை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒபாமா அழகா ஒரு பதில் சொன்னார். நான் சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்துல எங்க பாட்டி அவங்க மடியில போட்டு என்ன மகாபாரத கதைகளை சொல்வார்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யார் சொல்றா? அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா சொல்றாரு. எங்க பாட்டி மடியில என்ன போட்டு எனக்கு மகாபாரத கதைகளையும் இங்க கவனிங்கம்மா, ஏமா கவனிங்க, தீர்ப்பு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அவங்க தீர்ப்பு வழங்குமா வழங்காதன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க 2 வருஷம். எங்க பாட்டி மகாபாரத கதைகளையும் ராமாயண கதைகளையும் எனக்கு சின்ன வயதிலே சொல்லிக் கொடுத்தார்கள். அது சொல்லிக் கொடுத்ததுனால சின்ன வயதுல முடிவுகள் சரியாக எடுப்பதற்கு எனக்கு அது காரணமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ முடிவு நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. வீட்டுல ஒரு தாத்தா இருக்காரு அப்படின்னா யாரு தெரியுமா? என்ன தெரியுமா அர்த்தம்? வெறும் தாத்தா இல்ல, அவர் ஒரு நூலகத்துக்கு சமம், ஒரு அகராதிக்கு சமம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு வயதான பெரியவர் வீட்டுல இருக்கிறது ஒரு நூலகம். வயசான பாட்டி நம்ம வீட்டுல இருக்கிறது என்ன அர்த்தம்? ஒரு மருத்துவச்சி வீட்டுல இருக்கான்னு அர்த்தம். முடிஞ்சா கை தட்டுங்க, இதான் உண்மை. ஒரு மருத்துவச்சி பாட்டி வைத்தியம்ல ஒரு காலத்துல இருந்துல்ல, பிள்ளைக்கு வயிற்று வழியில பிள்ளை அழுதா, பிள்ளை பசியில அழுதா, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சொல்லுமா உங்கள்ட்ட வந்து பிள்ளை? பாட்டிக்கு தெரியும். தெரிஞ்சுக்கங்க. பாட்டி வைத்தியம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஏமா மண்பானை அப்படி குப்பரை போட்டு கொஞ்சம் காயத்தை எடுத்து அப்படி அப்படி குடுமா, பிள்ளைக்கு அரைச்சு குடுமா, பிள்ளைக்கு வைத்தியம் சரியாகட்டு. யாரு சொல்வா? மருத்துவச்சி. வீட்டுல இருக்கக்கூடிய மருத்துவச்சி அந்த பாட்டி. அதான் தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சா யாராலும் பாட்டி சொல்ல தட்டாதே. குமரிக்கு அழகுண்டு, கிழவிக்கு அறிவு உண்டு. எவ்வளவு அழகா சொன்னான். அப்போ முதல்ல இந்த கதைகள் கேட்டுதான் நம்ம படிச்சோம், வளர்ந்தோம். கதை சொல்றதுக்கு ஆள் வேண்டாமா? இன்னைக்கு கதை சொல்றதுக்கு ஆள் இல்லாததுனால என்ன இழந்தோன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறந்த உடனே இப்போ எல்லாம் பிள்ளை செல்ல வச்சுக்கிட்டு இருக்கானா? செல்ல பிள்ளை கேம் விளையாடுறான். கேம் விளையாடு ராத்திரி 12 மணிக்கு சுடு 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 சுடு. தூக்கத்துல பிள்ளை என்ன பண்ணுது? சுடு, அப்பா அப்பா சுடு, அம்மா சுடு, அம்மா சுடு சுடு சுடு. தூக்கத்துல பிள்ளை மனநோயாளி மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டான். உண்மைதானா? விளையாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா கலெக்டரா இருப்பாருங்க, தாத்தா கலெக்டரா இருப்பாரு. அவரு முழங்கால் போட்டு யானை மாதிரி அப்படி போட்டு பிள்ளைய யாரு? கலெக்டர். அவரு நிக்கிற உட்கார்ந்து இருக்காருன்னா அவருக்கு வேலை செய்யறதுக்கு 100 பேர் ஆபீஸ்ல இருப்பான். அவரு முழங்கால போட்டு பேரனை மேல தீ வச்சுக்கிட்டு யானையில உட்கார்ந்து ஜவாரி மாதிரி போறா. சூரியவம்சம் படம் பார்த்திருப்பீங்கல்ல, கிடைக்குமா? இதுக்கு ஒரு தாத்தா நம்ம பிள்ளைக்கு வேண்டாமா? இதுக்கு ஒருத்த வேண்டியது நம்ம வீட்டுல இருக்கணும். இந்த 2 வரையும் ஆசிரமத்தில் நம்ம கொண்டு தள்ளிட்டோம். அப்புறம் நம்ம வீட்டுல என்ன இருக்கும்? ஒரு பாட்டி இருந்தா தீர்ப்பு சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்ல வராங்க. தீர்ப்பு சீக்கிரம் கொடுத்துடுறாசா அப்படிங்கிறாப்ல அவன். பாருங்க, நம்ம இழந்த சொற்கங்க ஒண்ணு ஞாபகத்தில் வச்சுங்க. இதுதான் பேரடைஸ் லாஸ்ட். இப்ப கூட உங்களுக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியுமா? 2 பேரும் அவர் வேலை பார்க்கறோம்னு சொன்னாங்கல்ல, 2 பேரும் வேலை பாருங்க. பிள்ளைய யாருங்க பாப்பா? பிள்ளைய யாரு பாப்பா? நிறைய வீடுகள்ல டீச்சர் பார்ப்பாங்க. பார்த்தாங்க, டீச்சர் நல்லா பார்த்தாங்க. நிறைய வீடுகள்ல சில தாய்மார்கள் பிள்ளைங்க என்ன பண்றாங்க தெரியுமா? 3 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளைய குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டு விட்டு போறாங்க. உண்மைதானமா? அந்த பிள்ளை எப்படி வளரும்? காப்பகத்தில் வளர்றது எப்படி வளரும்? தாத்தா பாட்டிட்டு வளரணும். தாத்தா பாட்டினுடைய கொஞ்சம் தெரியணும். அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், அதாவது அம்மாவும் ஆபீஸ் போகிறாள், அப்பாவின் ஸ்கூட்டரின் பின்னே வீட்டிலே பாட்டி உண்டு, ஊட்டி விட ஆள் இல்லை, உடல் முழுக்க சோறாச்சு. நாளை நானும் வேலைக்கு போவேன், நான் மட்டும் வேலைக்கு போவேன், வேலைக்கு போகாத வெறும் மனைவி எனக்கு போதும் அப்படிங்கிறாப்புல. 2 பேரும் எப்ப முடிச்சு நம்ம திருப்பி சொல்லி முடிச்சுக்கேன். சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க. இந்த சாக்கில எல்லாரும் எழுப்பி போயிடுறாங்க. இதாண்டா வாய்ப்பு. தங்கை, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, இதாங்க குடும்பமே. குடும்பம் அப்படின்னு சொன்னாலே இதான் குடும்பம். இன்னைக்கு கூட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வீட்டுடைய பேர் அன்னை இல்லம் தான். கூட்டு குடும்ப வாழ்க்கை. பேசி இப்ப நீங்க பொங்கலுக்கு நியூஸ்ல கேட்டீங்களா? சிவகங்கையில ஒரு ஃபேமிலி 27 குடும்பங்கள் சேர்ந்து
அவங்க 27 குடும்பமும் நம்ம அந்த உலகத்துல உள்ள பல நாடுகள்ல வேலை பார்க்கறாங்க. இந்தியாவிலே பல மாநிலத்துல வேலை பார்க்கறாங்க. 2 மாசமா அவங்க முடிவு பண்ணி பொங்கலை நாம் கூட்டு குடும்பத்தோடு இணைந்து குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸுங்க. ஆண் மக்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ், பெண்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ், சின்ன குழந்தைகளுக்கு அதே மாதிரி எல்லாரும் ஒன்னா பொங்கல் விடக்கூடிய அந்த காட்சி இருக்குல்ல, அடே அப்பா இதாங்க சொர்க்கம். உண்மையான ஒரு ஆளே ஒரே ஒரு அம்மாவுக்கு மட்டும் சொர்க்கம். உங்களுக்கெல்லாம் கூட்டு குடும்பம் வேண்டாம். என்னம்மா குடும்பமா ஐயா? அது குடும்பமா? நாங்க படுற பாடு எனக்கு தான் தெரியும். அவ பேரட்டு ஐயா, ஒதுக்கிட்டு பேரட்டு விஷத்தை வச்சிருவா அப்படின்னு நினைக்கிறீங்களோ? ஒண்ணு மட்டும் இப்ப இந்த தலைமுறை தெரிஞ்சுக்குங்க. இந்த தலைமுறைக்கு இப்ப உடனடியாக தேவை. ஏன்னா தனி குடித்தனத்துல தாங்க நிறைய பேர் தவறான முடிவு எடுக்கிறாங்க. உண்மைதானா? தனி குடித்தனத்துல தப்பான முடிவு எடுக்கிறது. நம்ம ஏன் உலகத்துல இருக்கணும், தன்னை மாய்த்துக்கணும் அப்படின்னு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கூட்டு குடும்பம் தாங்க ஒரு மிலிட்டரி மாதிரி இருக்குங்க. பாதுகாப்புங்க. அது நம்ம பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு. ஒண்ணும் இல்ல, ஒரு பிள்ளைய வந்து ஒரு பையன் அப்படி பாத்துட்டு பார்ப்போம். ஒரு காலத்துல எல்லாம் சைக்கிள் வீடு, அவருக்கு ஆளுங்க வீடு வந்துட்டு சைக்கிளை அதுல விட்டுக்கிட்டு அந்த செயினை கலத்தி போட்டு அதுலேயே இருந்து பார்த்துட்டு இருப்பா. பாத்திருக்கீங்களா? அங்கிருந்து ஒரு வயசான பாட்டி, தப்பி என்னப்போ ரொம்ப நேரமா இல்ல நின்ன மாதிரி இருக்கு அப்படிமா சைக்கிள் வந்துட்டு அப்படியே போயிடுவோம். பாத்திருக்கீங்களா? சைக்கிள் செயின் வளர்த்துட்டு இருக்கு. என்ன ஆள் இருக்கு, அடுத்த நேரம் அங்க வந்து நிப்பானா? இப்ப இங்க அப்படி இருக்கா? சொல்லுங்க பாப்போம். நம்ம பிள்ளைய கேள்வி பண்றதுக்கு ஆள் கிடையாது, கிண்டல் பண்றதுக்கு ஆள் வராது. பாதுகாப்பு இருக்குங்க, எப்பவுமே பாதுகாப்பு இருக்கும் கூட்டு குடும்பத்துல. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, சில பேர் தவறான பாதைக்கு போறது கூட தனி குடித்தனத்துல தான் இருக்கு. கூட்டு குடும்பத்துல ஒரு பயம் இருக்கும். குடும்ப கௌரவம் நிறைய கூட்டு குடும்பத்துல தான் பாதுகாக்கப்படுது. அது இல்லாம தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை நம்ம பத்திரிகைலாம் தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது கூட இழந்த சொர்க்கம் தான். இப்போ எல்லாரும் சேர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேலையை கூட பங்கு வச்சுக்கலாங்க. ஒருத்தங்க காய்கறி வெட்டுறது, ஒருத்தங்க சமையலுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறது, ஒருத்தங்க குணமான சாப்பாடு, இப்படி வேலையை கூட பகிர்ந்து கொள்ள முடியும். கூட்டு குடும்பத்துக்கு கஷ்டங்களை கூட பகிர்ந்து கொள்ள முடியும். உண்மைதானம்மா? கஷ்டங்களை கூட பகிர்ந்து கொள்ள முடியும். எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம், ஆதரவு தரக்கூடிய ஆலமரம் மாதிரி கூட்டு குடும்பம் இருக்கிற காரணத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கை முடிச்சேன். அந்த வாழ்க்கை உண்மையான ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆதரவு தரக்கூடிய ஒரு ஆலமரம் மாதிரி இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை, ஆறுதல் தரக்கூடிய ஒரு ஆலமரம் மாதிரி கூட்டு குடும்ப வாழ்க்கை, அரவணைப்பு தரக்கூடிய வாழ்க்கை கூட்டு குடும்ப வாழ்க்கை. ஏன் எல்லாரும் இணைஞ்சு சந்தோஷமா ஒருவருக்கு ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய இடமே கூட்டு குடும்ப வாழ்க்கை தான். அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கை தனி குடித்தனத்தை விடவும் கூட்டு குடும்ப வாழ்க்கையை கூட்டு குடும்ப வாழ்க்கை என்று சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டேன். நிறைவான தீர்ப்பை சொல்லி இந்த ஏற்பாடு செய்த பெருமக்கள், நம்முடைய சிவசுடலைமான சுவாமி திருக்கோயிலுடைய குடும்ப வகையறாக்கள் அத்தனை பேருக்கும் ஏற்பாடு செய்த பெருமக்கள், அன்பு மாணவ கண்மணிகள், மிகச்சிறப்பாக ஒலி அமைத்து கொடுத்த மைக் சவுண்ட்ஸ் சிஸ்டத்தை சார்ந்த அந்த பெருமக்கள், முருகன் சவுண்ட்ஸ் தானையா